ஐயோ, இப்படி ஒரு இடி என் தலையில இறக்கிட்டீங்களே, இது என்னாலேயே தாங்கிக்க முடியலையே. அர்ச்சனாவோட கல்யாணம் என் பொண்டாட்டியோட கனவாச்சே. இத்தனை நாளைக்கு அப்புறம் அர்ச்சனாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கேன்னு பூரிச்சு போயிருக்கா. இப்ப இந்த உண்மை தெரிஞ்சா அவ உயிரையே விட்டுருவான்னு நெருப்புல விழுந்த புழுவா துடிச்சாரு. மூணு நாள் கழிச்சு முடிவை சொல்றதுக்காக என்னை கூப்பிட்டு இருந்தாரு. அப்பதான் அவர் 3 நாளா எவ்வளவு பெரிய மனப்போராட்டத்தில் இருந்திருக்காருன்னு எனக்கு தெரிஞ்சது. இன்னும் சொல்ல போனா உங்க வலியையும் வேதனையும் அவர் சேர்த்து அனுபவிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. கோயில்ல வச்சு இவர் மனமுறையை என்கிட்ட சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? இத்தனை வருஷ தாம்பத்திய வாழ்க்கையில இதுவரைக்கும் என் மனைவி கிட்ட ஒரு உண்மையை கூட மறைச்சது கிடையாது. இப்பத்தான் முதல் முறையா ஒரு உண்மையை மறைக்க போறேன்னு சொன்னார். ஒருவேளை நாளைக்கு அந்த உண்மை தெரிய வந்தா கூட தான் பொண்ணுக்கு ஒரு நல்ல இடத்துல வாழ்க்கை கிடைச்சிருக்கு, நல்ல மாப்பிள்ளையை கைபிடிச்சிருக்கிறாங்கிற சந்தோஷத்துல நான் சொன்ன இந்த பொய்யை மன்னிச்சிருவா, யதார்த்தத்தை புரிஞ்சுக்குவான்னு சொன்னார். அதனால என் பொண்ணோட வாழ்க்கைக்கு நீங்க உத்தரவாதம் கொடுக்கணுங்கிற உறுதியை வாங்கிட்டு தான் இந்த கல்யாணத்துக்கே அவர் சம்மதிச்சாரு. ஏதோ எடுத்தோம் கவுத்தோம்னு சின்ன பசங்க எடுத்த முடிவில்லமா இது. 2 வயசான பெரியவங்க தங்களோட வாழ்க்கை அனுபவத்தை வச்சு யோசிச்சு எடுத்த முடிவு. இந்த நல்ல மனுஷரை புரிஞ்சுக்காம நீங்க அவரை எடுத்தறிஞ்சு பேசுறதா என்னால தாங்கிக்க முடியல. உங்க பொண்ணு வாழ்க்கை நல்லா அமையணும்னு உங்களுக்கு இருக்கிற அக்கறை அப்பாங்கிற முறையில அவருக்கு இருக்குமில்ல. உலகத்துல எந்த தகப்பனாவது பெத்த பொண்ணோட வாழ்க்கை வீணா போகணும்னு நினைப்பாங்களா? பாதைகள் 2 இருந்தாலும் போய் சேர இடம் ஒண்ணுதாங்கிற மாதிரி நீங்க 2 பேருமே அர்ச்சனாவோட நல்லதுக்கு தான் ஆசைப்பட்டிருக்கீங்க. எங்க செல்வமும் அர்ச்சனாவை நல்லபடியா வாழ வைக்க தயாரா இருக்கான். அதனால தயவு செஞ்சு நீங்க உங்க மனசை மாத்திக்கிட்டு பொண்ணு அனுப்பி வைங்க. சிவகாமி, இப்போவாவது நான் சொல்றத கேளு. அன்னைக்கு ரோட்ல வச்சு மாப்பிள்ளைய நானையும் பார்க்கும்போது என்ன நடந்தது தெரியுமா? நீ டாக்டர் ரூம்குள்ள செக்கப்காக இருந்த. அப்பதான் மாப்பிள்ளையும் அந்த பொண்ணும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க. ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிட்டு இருக்கிற ஒரு குழந்தைக்கு ரத்தம் கொடுக்கறதுக்காகத்தான் மாப்பிள்ளை அந்த ஹாஸ்பிட்டலுக்கே வந்திருக்காரு. அந்த பொண்ணு தான் மாப்பிள்ளைய ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்திருக்கா. அந்த குழந்தையோட அம்மாவும் அப்பாவும் மாப்பிள்ளைக்கு நன்றி சொன்னதை நானே என் கண்ணால பார்த்தேன் சிவகாமி. குழந்தையோட உயிரை காப்பாத்துறதுக்காகத்தான் மாப்பிள்ளை பைக்ல அவ்வளவு வேகமா போயிருக்காரு. இதுதான் உண்மை, என்ன நம்பு. அது எப்படிங்க? அது எப்படி? எனக்கு தப்பா தெரியறவங்க எல்லாம் உங்க எல்லாருக்கும் நல்லவங்களாவே தெரியறாங்க. மஞ்ச கண்ணாடிய போட்டுட்டு பார்த்தா எல்லாமே மஞ்சளாத்தாமா தெரியும். எங்க தரப்புல எங்க பையன் நல்லவன்னு எவ்வளவோ எடுத்து சொல்லிட்டோம். உங்க வீட்டுல இருக்கிறவங்களும் எங்க பையன் நல்லவன்னு புரிஞ்சிட்டாங்க. ஆனா நீங்க மட்டும் இன்னும் நம்பாம இருக்கிறது எனக்கு ஆச்சரியமா இருக்குமா? எங்க பையன் உங்க பொண்ணை மகாராணி மாதிரி வச்சு காப்பாத்துமா. உங்க பொண்ணை தைரியமா அனுப்பி வைங்க. அம்மா, என்னம்மா யோசிச்சுட்டு இருக்க? ஒரு நல்ல முடிவா சொல்லுமா. யாரு என்ன சமாதானம் சொன்னாலும் சரி, நான் என் பொண்ணை அனுப்புறதா இல்ல. அவ என் கூட தான் இருப்பா. அப்போ எனக்கு வேற வழி இல்ல சம்மதியம். நான் இப்ப கேட்க போறது கூட என் மனசுக்கு பிடிக்காம தான் கேட்க போறேன். உங்க பொண்ணு நீங்க வீட்டோட வச்சுக்கிறதா இருந்தா எங்க பையன் கட்ட தாலி மட்டும் எதுக்கு அவ கழுத்துல இருக்கணும்? அந்த தாலியை கழட்டி கொடுத்துருங்க, நான் வாங்கிட்டு போயிடுறேன்.
என்ன மாமா இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க? பெரியவங்க நீங்க, உங்ககிட்ட இருந்து நான் இப்படி ஒரு முடிவை எதிர்பார்க்கல. இது 2 பேரோட வாழ்க்கை பிரச்சனை மாமா, கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. 2 பேரோட வாழ்க்கை பிரச்சனையும் தெரிஞ்சுதான் தம்பி நானும் யோசிச்சு இப்படி ஒரு முடிவுக்கு வந்தேன். இதுவரைக்கும் 3 தடவை உங்க வீடு தேடி வந்து பொண்ணை அனுப்பி வைங்கன்னு கேட்டு பார்த்துட்டோம். ஆனா உங்க அம்மா ஒரு தடவை கூட சொன்ன பதில மாத்தி சொல்லவே இல்லை. இப்ப கூட தாலியை கழட்டி கொடுங்க கட்டாயப்படுத்தல. உங்க பொண்ணை அனுப்பி வைங்க, நல்லபடியா வாழ வைக்கிறோம்னு சொல்றேன். உங்க அம்மா தான் கேட்க மாட்டேங்கிறாங்களே. உங்க அக்கம் பக்கத்துல உள்ளவங்க பொண்ணை ஏன் மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்பி வைக்கலன்னு கேட்டா பழிய தூக்கி எங்க மேல போட்டுறீங்க. எங்க அக்கம் பக்கத்துல உள்ளவங்க மாப்பிள்ளை மெக்கானிக்கா இருந்தா என்ன தப்பு, அதுக்கு ஏன் பொண்ணு அனுப்பாம வச்சிருக்காங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு நாங்க என்ன பதில் சொல்றது? கல்யாணம்ங்கிறதே ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழத்தான். இப்படி ஆளுக்கு ஒரு பக்கம் வாழ்க்கையை வீழ்ச்சிட்டு இருந்தா அதுக்கு பேர் கல்யாணமா? நீங்க உங்க பொண்ணு எதிர்காலத்தை பத்தி கவலைப்படாம இருக்கலாம். ஆனா நாங்க எங்க பையன் எதிர்காலத்தை பத்தி யோசிக்காம இருக்க முடியாது. எங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு வரனை பார்த்து அவனுக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துத்தானே ஆகணும். அதான் நான் தாலியை கேட்டேன். நீங்க கழட்டி கொடுத்துட்டா நாங்க வேற இடம் பார்க்க வசதியா இருக்கோம். எப்ப சம்பந்தியமா ஒத்து வராதுன்னு தீர்மானமா முடிவு எடுத்துட்டாங்களோ அதுக்கப்புறம் பிரிஞ்சிருதான முறை. சட்டப்படி கோர்ட்டு கேஸ்னு போனா காலம்தான் வீணாகும். இதுவரைக்கும் வீணா போனதே போதும். அது மட்டும் இல்லாம மான அவமானம் வேற. அதனால இந்த விஷயத்தை நம்ம குடும்பத்துக்குரிய காதோடு காது வச்ச மாதிரி பேசி முடிச்சுக்கலாம். என்ன சொல்றீங்க? சரி, உங்க நிலைமையும் புரியுது. இப்படி ஒரு அதிர்ச்சியான முடிவை சொல்லிட்டு பதில உடனே எதிர்பார்க்கறது தப்புதான். ஒரு நாள் யோசிச்சு உங்க முடிவை சொல்லுங்க. நான் போயிட்டு நாளைக்கு வர்றேன். சம்பந்தி, நாம நல்லதுன்னு நினைச்சுதான் இவ்வளவும் செஞ்சோம். ஆனா சம்பந்தி அம்மா எதையும் புரிஞ்சுக்காம இவ்வளவு பிடிவாதமா இருக்கும்போது எனக்கு இதை தவிர வேற வழி தெரியல. என்னை மன்னிச்சிருங்க. நான் இப்ப போயிட்டு நாளைக்கு வர்றேன். ஒண்ணு உங்க பொண்ணை அனுப்பி வைங்க, இல்ல தாலியை கழட்டி கொடுத்துருங்க. அர்ச்சனா, இந்த நிமிஷம் வரைக்கும் நீ எங்க வீட்டுக்கு மருமகளா வரணும்னு தான் எல்லாரும் ஆசைப்படுறோம். நானும் எவ்வளவு போராடி பார்த்துட்டேம்மா, என்னால போராட முடியல. இனிமே உன்னோட வாழ்க்கை இதோ உங்க அம்மா கையிலையும் அந்த விதியோட கையிலே தான் இருக்கு. சம்பந்தி அம்மா, நான் போயிட்டு நாளைக்கு வர்றேன். உங்க முடிவுல தான் இந்த 2 சின்னஞ்சிறுசுக்கு வாழ்க்கையே இருக்கு. நல்ல முடிவா இருக்கணும், அதான் என் ஆசை. வர்றேன்.
என்னடி சொல்ற? அந்த பெரிய மனுஷன் அப்படி கேட்டாரு? ஆச்சரியமா இருக்கே, என்னால நம்பவே முடியல. இப்படி ஒரு குண்ட போடுவான்னு நானே நினைக்கலமா. சரி, உன் மாமியார்காரி என்ன முடிவு பண்ணிருக்கா? அர்ச்சனாவ அவ புருஷ வீட்டுக்கு அனுப்பி வைக்க போறாளா, இல்ல தாலி கட்டி கொடுத்து அனுப்ப போறாளா? அதாம்மா இன்னும் தெளிவா எனக்கே தெரியல. ஆனா இருக்கிற சூழ்நிலையை வச்சு பார்த்தா என் மாமியாக்காரி அர்ச்சனாவை அவ புருஷ வீட்டுக்கு அனுப்பி வச்சிருவாளோன்னு தோணுது. என்னடி சொல்ற? ஆமா, நீ எதை வச்சு இந்த முடிவுக்கு வந்த? நான் தான் ஏற்கனவே சொன்னனேமா, சுமங்கலி பூஜையில ஏற்பட்ட அவமானம், அர்ச்சனா ஃப்ரெண்டு சாவுக்கு போயிட்டு வந்த துக்கம், இதெல்லாம் என் மாமியார் மனச ரொம்ப பாதிச்சிடுச்சு. அதுவும் அந்த கோமதி சாவுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து அம்மாவும் பொண்ணும் 2 பேரும் அப்படியே இடிஞ்சு போய் உக்காந்துருக்காங்க. போதா குறைக்கு என் மாமனார் வேற அப்பப்ப என் மாமியாருக்கு புத்தி சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா மனச கரைச்சிக்கிட்டு வராரு. உன் மாமியார்காரி ரொம்ப திமிர் பிடிச்சவ. அவ அவ்வளவு சீக்கிரம் அவ மனசெல்லாம் மாத்திக்க நீ மாட்டா. வேறமா, நானும் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். மாப்பிள்ளை வீட்டு பேச்சு எடுத்தாலே எரிஞ்சு விழுந்த என் மாமியாரு இப்ப யாரு என்ன பேசினாலும் எதிர்த்து பேசாம பொறுமையா நிதானமா கேட்டுக்கிறாங்க. அப்பனா மனசு மாறுதுன்னு தானே அர்த்தம். அர்ச்சனாவை அவ புருஷன் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிற மனநிலைமைக்கு தான் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேம்மா. இல்லடி, அப்படி எதுவும் நடக்க கூடாது. அப்படி நடந்தா நம்ம போட்ட திட்டம்லாம் என்னாகிறது? அத நினைச்சாதாம்மா எனக்கும் பயமா இருக்கு. அர்ச்சனா வாழ்க்கையில நல்லா இருக்க கூடாதுன்னு நாம போடுற திட்டம் எல்லாமே தோல்வியில முடிஞ்சு போயிடுது. இதுவும் அப்படி நடந்துருச்சுன்னா, அம்மா இன்னும் நான் என் புருஷனோட சேர்ந்து வாழ ஆரம்பிக்கவே இல்ல. அதுக்குள்ள அர்ச்சனா அவ புருஷனோட சேர்ந்து வாழ்ந்துருவா போல இருக்கே. இங்க பாருமா, அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நடந்துருச்சுன்னு வச்சுக்கோயே, நம்மளால இனிமே ஒண்ணுமே செய்ய முடியாது. நீ பயப்படாத, அந்த மாதிரி எதுவும் நடக்காது. எப்படிமா, எப்படி நீ இவ்வளவு உறுதியா சொல்ற? என்ன செய்ய போறேன்னு சொல்லு. புருஷன் கூட சேர்ந்து வாழணுங்கிற எண்ணம் பொண்ணு மனசுல இருக்கணும்டி. அப்படி இல்லாம பெத்தவங்க மத்தவங்க சொல்றாங்களேன்னு ஒரு பொண்ணு போய் புருஷன் வீட்டுல சந்தோஷமா வாழ்ந்துட முடியாது. அர்ச்சனா அவ புருஷன் வீட்டுக்கு போகணும்னு சிவகாமி முடிவு பண்ண போதுமா? அர்ச்சனா மனசுலயும் அந்த எண்ணம் வரணும்ல. அவ புருஷ வீட்டுக்கு போக விருப்பம் இல்லாம தானே இருக்கா? நீ சொல்றது சரிதாமா. ஆனா அர்ச்சனா அம்மா பேச்ச மீறாத பொண்ணாச்சே. அம்மா வார்த்தை தான் வேதம்னு நினைக்கிறவ. அம்மா நெருப்பாத்துல குதிக்க சொன்னா கூட ஏன் எதுக்குன்னு காரணம் கேட்காம குதிக்கிறவளாச்சே. தன்னோட கல்யாண விஷயத்துல கூட தன்னோட வெறுப்பு வெறுப்ப காட்டாம அவங்க அம்மா நினைச்சபடி தானே கல்யாணத்தையே பண்ணிக்கிட்டா. இப்பவும் அம்மா சொல்றபடிதான் கேப்பா. கேட்க மாட்டா, கேட்க விட மாட்டேன். அர்ச்சனா வாயாலியே அவ புருஷன் வீட்டுக்கு போக மாட்டேன்னு சொல்ல வைப்ப. அது உன்னால முடியுமாமா? அம்மாவுக்கு எதிரா அந்த அர்ச்சனா மனச உன்னால மாத்த முடியுமா? மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்ப மாட்டேன்னு பிடிவாதமா இருக்கிற அந்த சிவகாமி மனசையே எல்லாரும் சேர்ந்து கரைய வச்சிருக்கும் போது அந்த அர்ச்சனா மனச என்னால மாத்த முடியாது. எனக்கெல்லாம் இது ரொம்ப சாதாரணம்டி. அர்ச்சனாவோட மனச மாத்தி அவ வாயாலேயே நான் என் புருஷன் வீட்டுக்கு போக மாட்டேன்னு சொல்ல வைப்பேன். அம்மாவையும் பொண்ணையும் மோதிக்க வைக்கிறேன் பாரு. சிவகாமியே அர்ச்சனாவை அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னாலும் அர்ச்சனா போக மாட்டா. நீ வேடிக்கை பாரு. நீங்க இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்திருப்பீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல பெரியப்பா. முன்ன பின்ன யோசிக்காம திடீர்னு போய் தாலை கழட்டி கொடுன்னு கேட்டு வந்திருக்கீங்களே. இதை கேட்டு அவங்க எவ்வளவு அதிர்ச்சியா இருப்பாங்க. நான் ஒன்றும் விருப்பப்பட்டு அப்படி கேட்கல செல்வம். அப்படி கேட்க நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டுட்டோம். பொண்ணை அனுப்பி வைக்க இத்தனை நாள் அவகாசம் கொடுத்து கூட அவங்க என்ன ஊமையா தான் இருக்கிறாங்க. அதனால பாதிக்கப்படுறது உன் வாழ்க்கையாச்சே. இதை பார்த்துட்டு என்னால் எப்படி சும்மா இருக்க முடியும்? நீங்க 1000 சமாதானம் சொன்னாலும் என்னால கேட்க முடியாது பெரியப்பா. உங்க வாயில இருந்து அப்படி ஒரு வார்த்தை வந்திருக்க கூடாது. நீங்க அப்படி பேசிட்டு வந்தது தப்புதான். எனக்கு வேற வழி தெரியல செல்வம். நாமளும் 1க்கு 3 தடவை பொண்ணு அனுப்பி வைங்கன்னு கேட்டு பார்த்தாச்சு. அவங்களும் ஒவ்வொரு தடவையும் ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி தட்டி கழிச்சிட்டே இருக்காங்க.
உங்க அம்மா வேற உனக்கு 2ஆம் கல்யாணம் பண்ண பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டா. இதையெல்லாம் பார்த்துட்டு எப்படி பொறுமையா இருக்க முடியும்? அப்போ உனக்கு நடந்த கல்யாணத்துக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். அப்போ தாலி கழட்டி வாங்கிட்டு வந்தா மட்டும் கல்யாணம் அர்த்தம் உள்ளதாயிடுமா? நான் ஒன்றும் தாலியை கழட்டி கொடுத்துதான் ஆகணும்னு நிர்பந்தப்படுத்தலையாப்பா. ஒண்ணு பொண்ணு அனுப்பி வைங்க, இல்ல தாலியை கழட்டி கொடுங்கன்னு தானே கேட்டேன். அவங்க பொண்ணு அனுப்பி வச்சா நீ சந்தோஷமா குடும்பம் நடத்து. இப்ப எதுக்காக வருத்தப்படுற? வருத்தப்படாம எப்படி இருக்க முடியும்? அந்த அம்மா ஏற்கனவே ஏமாலே நம்ம குடும்பத்து மேலேயே கோவமா இருக்காங்க. அந்த கோவத்தை தூண்டி விடுற மாதிரி நீங்க ஒரு கேள்வி கேட்டு வந்திருக்கீங்க. இதுக்கு மேலே அந்த பொண்ணு அனுப்ப அவங்க முடிவு பண்ணுவாங்க. நம்ம எதை வச்சு நம்ப முடியும்? இதை பாருங்க, ஒருவேளை அந்த அம்மா விபரீதமா ஏதாச்சும் ஒரு முடிவு எடுத்தா நான் அம்மா ஆசைப்பட்ட மாதிரி இன்னொரு கல்யாணம் பண்ணிப்பேன் மட்டும் நினைக்காதீங்க. 2வது கல்யாணங்கிறது என் வாழ்க்கையில கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஜென்மத்துல அர்ச்சனா மட்டும் தான் என் பொண்டாட்டி. வேற ஒரு பொண்ணை என் மனசுல கூட பொண்டாட்டியை நினைச்சு பார்க்க முடியாது. அதுல செல்வம், நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்படி பேசுறதுக்கு என்ன மன்னிச்சிருங்க பெரியப்பா. நான் உங்க மேல ரொம்ப மரியாதை வச்சிருந்தேன். என் வாழ்க்கையில உங்களை தான் உதாரணமா நினைச்சு வாழ்ந்துட்டு இருந்தேன். ஒரு பிரச்சனைன்னு வந்தா பேசி தீர்த்து சமாதானம் பண்ணி வைக்கிறது பெரிய மனுஷ குணம். வெட்டிக்கிட்டு பிரியறது சின்ன பசங்க குணம். இப்போ உங்ககிட்ட ஏன் அந்த பெரிய மனுஷ குணம் இல்லைன்னு தான் எனக்கு புரியல.